என்னதான் அப்பா அண்ணன்னு எல்லாரும் இருந்தாலுமே நம்ம இங்க போனோம் அப்படின்னு வந்துட்டு மிட் நைட்ல நான் வந்து சொல்றேன்னா உடனே கூட்டு போவாரு. அமர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் கிடையாது. இப்போ இவங்க சொன்னதுல ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் கூட்டு போனது. ஆனா இவங்க இவ்வளவு தூரம் மேல வந்ததுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு காரணம் இவங்களோட டெடிகேஷன், இவங்களோட ஒர்க்கு, இவங்களோட யோசிக்கிற திறன், இவங்களோட ஸ்கில்லு, இவங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த டயர்ட் ஆகாத பாடி. என்ன பிஸ்னஸாக இருந்தாலும், எத்தனை கோடி வரவா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்தையும் தூரமாக வச்சிருவாங்க நந்தினி. ஏன்னா வந்துட்டு நமக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் தானே ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஃபேமிலி. இப்போ வந்து ஒருத்தவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், கரெக்டாக இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ என் குழந்தைய வந்துட்டு என் அம்மா பார்த்துக்கல, இல்லை எங்கள் மாமியார் பார்த்துக்கல அப்படின்னா இவர் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் என்னால் பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே எங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா அவங்க சைட்லேருந்து இவளுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ட்ரபிளோ எந்த இதுவுமே கிடையாது. இதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்க ஃபேமிலியில் அது மாதிரி வந்தா தெரியும், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் தட்டி விட்டுட்டு உங்க முன்னேற வேலையை பாருங்கள். எங்கள் அம்மா இவளை கூட்டு பண்ணுற அட்வைஸு ஸ்டார்டிங்கில் இவங்க சோஷியல் மீடியாவில் இவங்க பிஸ்னஸுக்கு ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்தாங்கல்ல, சோஷியல் மீடியாவில் கிரெடிட் அவங்க அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், அவ்வளோ கமெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரிலேஷன்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பொண்ணுக்கு இப்படி வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க, லவ் யூ அப்படிலாம் சொல்றாங்களே. ஃபுல்லா வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி இருப்போமோ, மார்னிங் எழுந்து நாங்க போயிடுவோம், நைட்டு போயிட்டு தான் பாப்பாவை பார்ப்போம். எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட எங்ககிட்ட டைம் இல்லை. எங்களுக்கே பர்சனலா பேசிக்க டைம் கிடையாது. நான் இன்னொன்று சொல்லவா, இவ்வளோ நான் இன்ன வரைக்கும் தனியாக ஒரு சினிமாவுக்கு போனது கிடையாது. சும்மா இங்கே போனால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு இவ்வளோ நானும் தனியாக போனதே கிடையாது. குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எல்லா பிஸ்னஸ் பண்றவங்கள்ட்டையும் இருக்கிற ஒரு வழி இதுதான். ஸோ சம்டைம்ஸ் அழுது இருக்கேன், நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா, என்னால முடியல, இவ்வளோ லாங் இருக்கும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப எமோஷனலா அழுது இருக்கா. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. Shri Venkateshwara University, empowering education, elevating futures. ஓகே, சொல்லுங்க, உங்க இப்ப எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு உங்க ஜேர்னியை பாக்குறப்ப இருக்கட்டும், ஆஸ் வந்து எல்லாருக்குமே தோணும்ல, நம்ம லைஃப் வந்து இவங்க இருந்ததுனால இவ்வளவு பெட்டரா இருக்கு. வாட் இஃப் மேபி நந்து இல்லனா, வாட் இஃப் மேபி அமர் இல்லனா அப்படின்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? எனக்கு தோணி இருக்கே, நிறைய தோணி இருக்கு. சரி, அப்படி இல்லனா நான் கேக்குறேன், இந்த கேள்வி நான் கேக்குறேன். அமர் இல்லனா இந்த அளவுக்கு நான் கிடையாது, அது ப்ராமிஸ். ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கு நமக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலுமே நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெஸ்டான ஆள் கிடையாது. இல்லனா நம்மளுடைய சக்சஸை நம்ம பார்க்க முடியாது. இத நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு இங்க போணுமா, நான் கூட்டு போறேன். நைட் அது டே நைட்லாம் பார்க்க மாட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷனுக்காக நிறைய ஊர் சுத்தி இருக்கோம், நிறைய இடத்துக்கு. என்னதான் அப்பா அண்ணன்னு எல்லாரும் இருந்தாலுமே நம்ம இங்க போனோம் அப்படின்னு வந்துட்டு மிட் நைட்ல நான் வந்து சொல்றேன்னா உடனே கூட்டு போவாரு. டே நைட்லாம் பார்க்க மாட்டாரு. நிறைய இடம் என் கூட சுத்தி இருக்காரு. நான் இங்கெல்லாம் போகணும்னு நான் முன்னாடி நாள் சொல்லிடுவேன். அடுத்த நாள் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு நாங்க 2 பேர் மட்டுமே கார்ல போவோம். பஸ் புக் பண்ணிட்டு போறதுலாம் கிடையாது. ஏன்னா அங்க போயிட்டு எதுக்கு அலையணும் அப்படின்ட்டு இங்க இருந்தே கார்ல ஃபுல் டிராவல் இவர் கூட நான் பண்ணுவேன். ஃபுல் டிரைவிங் இவர் தான் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி கூட சப்போர்ட் பண்ணி எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத ஒரு ஆம்பளை நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளால என்னதான் டேலண்ட் இருந்தாலும் முன்னாடி வர முடியாது. ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, ஆம்பளை யாருக்கு தெரியுமா சப்போர்ட் பண்ணுவான், யாரால முடியுமோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ இதுக்கான மீனிங் ரொம்ப இன்டெப்தா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரதர் இருக்கிற சிஸ்டரா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பா இருக்கிற பொண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே, அப்பா நான் இதை ஒன்று பண்ண போகிறேன்னா அந்த அப்பா தாராளமாக அந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே விடுவார். அண்ணன் இதை நான் பண்ணணுன்னா அந்த அண்ணன் தாராளமாக அந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே விடுவான். அப்போ நான் இதை பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான்னா அங்கே நான் தாராளமாக இவளை கொண்டு போய் விடுவேன். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை தூக்கி விடுன்னு கையை நீட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கையை பிடிச்சி தூக்குறது ஒரு ஆம்பளையாக தான் இருப்பான். ஒரு பொண்ணுக்கு அவன் எந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது செகண்டரி. அதே மாதிரி கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் உங்களை பார்த்து வயிறு எறிகிறது பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. இதுவும் ஃபேக்ட்டு. ஒரு தமிழனுக்கு தமிழன் தான் எதிரிங்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. இப்போ எனக்கும் இப்போ உங்களோட அண்ணனோ தம்பியோ இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை ஆகிடுச்சு, இல்லை நாங்கள் ஏதோ ஒரு பகையாயிட்டோம், நாளைக்கே எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சாரிடா அன்றைக்கி எதோ மைண்ட் சாரிடா மன்னிச்சிடறா அப்படின்னு சொன்னால் அப்படியே காம் ஆகிடும். ஆனால் 2019 மே மாதம் 2ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணீங்கிறது பொண்ணுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது இருக்கும். இப்போ இவங்க சொன்னதில் ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் கூட்டு போனது. ஆனா இவங்க இவ்வளவு தூரம் மேல வந்ததுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு காரணம் இவங்களோட டெடிகேஷன், இவங்களோட ஒர்க்கு, இவங்களோட யோசிக்கிற திறன்,
இவங்களோட ஸ்கில்லு, இவங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த டயர்ட் ஆகாத பாடி. ஸோ இதுக்கு அவங்க தான் அவங்களோட கிரீடத்தை செஞ்சுக்கிட்டது அவங்க தான். ஒன் டே ஃபுல்லா வந்துட்டு இந்த வீட்டு வேலை செய்ய மாட்டேங்க, அதெல்லாம் எனக்கு நான் அப்பப்போ செட்டே செஞ்சிருக்கேன். ஆகாது. இவர் எனக்காக பண்ணுவாரு. இந்த சமைக்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பண்ணுவேன். அம்மா வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே பண்ணிடுவாங்க. பிஸ்னஸ் விஷயத்துல நீங்க மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். எனக்கு இது மேல ஒரு லவ். டே நம்ம வந்துட்டு நின்றுட்டே இருக்கணுமா, நின்றுட்டே இருப்பேன். பேசிட்டே இருக்கணுமா, பேசிட்டே இருப்பேன். இதுல என்ன வேணா பண்ணுவேன். ஆனா இந்த சமைக்கிறது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பாத்திரம் கழுவுனா வராது. ஐயோ கழுவணுமா. ஆனா நல்லா சமைப்பா. நல்லா சமைப்பேன். ஆனா என்னைக்காவது ஒரு என்னைக்காச்சும் ஒரு நாள் நாள். சமைப்பா, நல்லா இருக்கும். ஸோ என்ன உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அவங்க சமைச்சதுலே? அவ சமைக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரேரா இருக்குங்கிறதுனால நல்லா இருக்கும். அப்ப நல்லா இல்லன்னு சொல்லி அடுத்த வாட்டி அது கூட இல்லாம போயிடுச்சா? இல்லடா, சீரியஸா சொல்றேன். ஆக்சுவலா காஃபில தினமும் நான் தான் போட்டு தருவேன். காஃபி எப்ப சமைக்கிறதுல வந்துச்சு? உங்களுக்கு தெரியாது, இவள்கிட்ட நான் வெளிப்படையா வெக்கத்தை விட்டே சொல்லிட்டேன். காலையில எழுப்பணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு காஃபி போட்டு மட்டும் கொடுத்துரு. ஏன்னா நான் டீ காஃபினா எனக்கு பிடிக்கும். ஸோ நான் சாப்பிடாம கூட டீ காஃபி குடிச்சிட்டு இருந்துருவேன். ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், இவங்க படுத்துட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தாக்க நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் பார்க்குறது அது இதுன்னு இருக்கும். எனக்கு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் சில சமயம் நான் போட்டு வந்து கொடுக்குறது இருக்குது. சில சமயம் இவங்களாம் எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், என்ன பிஸ்னஸாக இருந்தாலும், எத்தனை கோடி வரவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்தையும் தூரமாக வச்சுருவாங்க நந்தினி. சோ ஸ்வீட்ல ஆமா. பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டு நமக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் தானே ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஃபேமிலி. இப்போ வந்து ஒருத்தவங்க தனியா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், கரெக்டா இல்லைன்னா பிசினஸ் பண்ண முடியாது. இப்போ என் குழந்தைய வந்துட்டு என் அம்மா பாத்துக்கல, இல்ல எங்க மாமியார் பாத்துக்கல அப்படின்னா இவர் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் என்னால பண்ண முடியுமா? இவரும் வந்துட்டு ஒரு விதமான பெரிய சப்போர்ட்னா, ஃபேமிலியில இருக்கவங்க ஒரு சின்ன லெவல்ல நம்மளால சப்போர்ட் பண்ணலன்னா பண்ணவே முடியாது. இவரும் சரி, ஃபேமிலியும் சரி. ஸ்டார்டிங்ல இவங்க சோஷியல் மீடியாவில் இவங்க பிஸ்னஸுக்கு ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்தாங்கல்ல, சோஷியல் மீடியாவில் கிரெடிட் அவங்க அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, அவ்வளோ கமெண்ட்ஸ். எங்க அம்மாவுக்கு வந்து ரிலேஷன்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பொண்ணுக்கு இப்படி வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க, லவ் யூ அப்படிலாம் சொல்றாங்களே, அது வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கலாம் நம்ம வந்துட்டு நாலேஜ் வேற இல்ல, அவங்க இருக்கிற நாலேஜ் வேற. இப்போ அது அவங்க எங்க அம்மா அம்மா இருக்காங்கல்ல, இப்போ இவங்க அம்மா வந்துட்டு இப்போ பேபி பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்போ டைம்ல பில்லிங் கேஷ் விஷயம் எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களும் மேனேஜ் பண்ணுவாங்க, ஈக்குவலாக மேனேஜ் ஆனா பண்ணுவாங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, சோஷியல் மீடியால நாங்க ஆக்டிவா இருக்குமோ இல்லையோ, பயங்கர ஆக்டிவா எங்க அம்மா இருப்பாங்க. வந்து அந்த இன்னைக்கு கமெண்ட் இவங்க பாரு, என்ன அந்த பண்ணிருக்காங்க, வீடியோ பாரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எந்த மூலையிலயாச்சும் யாராச்சும் எங்களை பத்தி தப்பா பேசிருந்தா அது அந்த லிங்க் உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும். இவங்க உங்களை பத்தி தப்பா பேசிருக்காங்க, இவங்க உங்களை பத்தி சூப்பரா பேசிருக்காங்க, இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்குமா, இன்னைக்கு அவங்கள இவங்களே இப்படி பாத்தீங்கன்னா அப்படி தெரியாது, பயங்கரமான சோஷியல் மீடியா நாலேஜ். ஆக்டிவா இருப்பாங்க. செம்ம நாங்க கூட knowledge. அப்படி இருக்க மாட்டோம், அவ்வளவு ஆக்டிவா இப்ப இருப்பாங்க. கூட வந்துட்டு கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஏய் ப்ராமிஸ் ஆனா ஃபன் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், சீரியஸா? சரியா செம்ம active ஆ இருப்பாங்க ஆமா, போலயே. தப்புதான். இப்ப என்னோட ஃபேமிலியை பத்தி நான் சொல்லணும்னாக்கா, எனக்கு அப்பா அம்மா அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை இருக்கான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, உடம்பு ரொம்ப முடியல. பட் என் நேட்டிவ்ல அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்டு, நாங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை நாங்களும் போயிட்டு பார்த்துட்டு ஆனா வரோம். அங்க போகும்போது கூட வந்துட்டு அவங்க ஒரே வார்த்தை, மா என்னம்மா வேணும் அப்படி. எங்க மாமியார் அப்படிதான் கேட்பாங்க, ஏதாச்சும் சமைங்கம்மா. அப்போ இவரு சொல்லிடுவாரு, அம்மான்னு தான் சொல்லுவோம், கூப்பிடுவாங்க. நான் அம்மா தான் கூப்பிடுவேன். ஏதாச்சும் சமைங்கம்மா. அங்க போனாலும் அவங்களும் வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு, இதை செய் அதை செய் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நாங்க தூங்கி எழுந்துக்கிறோமா, காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு கமெண்ட்ஸ்ல பார்த்தா என்ன திட்டுவாங்க. இந்த பிளேட் இருக்குல்ல, சாப்பிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டுருவேன். அவங்க நீ வச்சுட்டு போயிடுமா, எல்லாம் வாஷ் பண்ணணும் கிடையாது. அவங்க வந்துட்டு விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கேரிங்கா நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால அம்மாவும் சரி மாமியாரும் சரி ரொம்ப சூப்பரா பார்த்துப்பாங்க. அதனால பிரச்சனையில ரொம்ப நல்லா போயிட்டு. எங்களுக்கு எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான். இப்போ நான் இங்க இருக்கேன், இவங்க அம்மா இங்க இருக்காங்கன்னா எனக்கு அம்மா இல்ல, அம்மா கூட இல்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் போக மாட்டேன். இவ அங்க வரானாலும் நம்ம அம்மா கூட இல்ல அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போக மாட்டா. ஸோ பேலன்ஸ்டா 2 பேருமே பேலன்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க மாமனார் எப்படின்னா, சுடு தண்ணி எல்லாம் போட்டுட்டு, அம்மா சுடு தண்ணி காஞ்சிருச்சு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல ஊத்திருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. சோ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க. பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. Actually உங்களுக்கு அக்காவா? அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்க வீக்லி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் எங்க இப்போ வந்துட்டு என்ன நிறைய மயிலாடுதுறை, மாயவரம். நிறைய ஒர்க் இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் அப்படி போவோம். அப்படின்னா ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வயசாயிடுச்சு பட் இருந்தாலுமே அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க இன்டு சோஷியல் மீடியா அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இல்ல இல்ல, பண்றது? அவங்க வந்துட்டு ஒரு 25% தான் சோஷியல் மீடியா. ரொம்ப ஆக்டிவ் சொல்ல முடியாது. அப்பா ஒர்க் பண்றாங்க, அம்மா வந்துட்டு வீட்டுல இருக்காங்கனால அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அப்படிதான் இருக்காங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க தான்.
ரொம்ப பெரிய ஆக்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனா யூடியூப்ல ஃபுல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா சொல்வாங்களா உங்களை வந்து இப்ப உங்களை பாக்குற ஃபேன்ஸா இருக்கட்டும், உங்களை ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், உங்க மருமகளை நான் பார்த்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்கம்மா. இப்போ வந்துட்டு கடைக்கு எங்கேயாச்சும் போறாங்கன்னா, இந்த புள்ளைய பார்த்தோம்மா, இந்த அக்கா வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுச்சு, நல்லா இருந்துச்சான்னு சொல்லுச்சுங்க பசங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அந்த நர்ஸ் பொண்ணுங்கலாம் வந்துட்டு சொல்லுச்சுங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ இது பண்ணியா அப்படின்னு. ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே எங்க அப்பா அம்மா தான். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து இவளுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ட்ரபிளோ எந்த இதுவுமே Definitely. கிடையாது. நான் ஏன் அதை கேட்டேன்னா இப்போ நம்மலாம் இங்க சிட்டில இருக்கோம், அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா இந்த கமெண்ட்ஸ் பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்கும். டிபிக்கலா நம்ம வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது கண்டிப்பா ஒரு பாதிக்குள்ள நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கலாம். எது பண்ணாலும் அது ஒரு நெகட்டிவ் கண்டுபிடிச்சு பேசுறதா இருக்கலாம். மேபி அது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க இருந்துச்சு. வந்துட்டு என்னன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, படிப்பாங்க. படிச்சுட்டு எங்களுக்கு வந்துட்டு இதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்க ஃபேமிலியில அது மாதிரி வந்தா தெரியும், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எங்க அம்மா எஜுகேட்டட் மீன்ஸ் வந்துட்டு அப்பயே 10th பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேமிலி இஷ்யூலேயுமா போல. எங்க அம்மா மாவட்ட கவுன்சிலர் கேண்டிடேட் ஏடிஎம்கேல ஓ நின்று இருக்காங்க, எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ வந்து சொன்னதுனால அவங்க இது பண்ணிட்டாங்க. எங்க அப்பா 2 பீரியட் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நீங்க தட்டி விட்டுட்டு உங்க முன்னேற வேலையை பாருங்க. எங்க அம்மா இவ்வளவு கூட்டு பண்ற அட்வைஸு அவனுக்கு வந்துட்டு நீ சொல்லி கொடு. எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் குழந்தை தான். டெஃபினெட்லி அவனுக்கு நீ இதை சொல்லிக் எல்லாருக்குமே கொடு. அப்படிதான். அவனை இதை பண்ண வைமா, ஏமா அவனை இதை நீ செய்ய வைக்க மாட்டா, அவனை ஜிம் போக சொல்லுமா, நீ சொன்னா கேட்பான்லாமா, என்னம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இவ்வளவு சும்மா இருக்க மாட்டா. இவ அவங்கள்ட்ட ஸ்கோர் பண்றதுக்கு ஆமா என்னை பத்தி- மாமியார்ட்ட ஸ்கோர் ஆமாம்மா, பண்ணுவோம்ல. நான் சொன்னம்மா, இவன் கேட்கவே நீ மாட்டேங்கிறான். ஏன்டா அவ சொல்றதே கேட்கலன்னா அவ ஒரு இவ, நீ என்னம்மா போமா அப்படின்ட்டு நானு அவளை திட்டாதம்பாங்க. யூசுவலா வந்து சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒய்ஃப் பேச்சா கேக்குறாங்க, பொண்டாட்டி பேச்சாவே கேக்குறாங்க. எங்க வீட்டுல ஒய் பேச்ச different ஆ கேட்கலன்னு இருக்காங்களே. சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா இவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணிடுவேன். இது சொல்லுவாங்க, மா இந்த தம்பி பையன்லாம் வந்து கிச்சன் பக்கம் வந்து நான் பார்த்ததே இல்லம்மா, இப்போ உனக்கு காஃபி எல்லாம் போட்டு தரா அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கேன். அப்படிலாம் சொல்லுவாங்க. கிச்சன் போக மாட்டாரு, சாப்பிட்டு அந்த தட்டை எடுத்து வைக்க மாட்டாரு, அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு பண்ணும்போதே வந்துட்டு சொல்லுவாங்க, இவர் எதிரிலே சொல்லுவாங்க, இவன் இதெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, இப்போ பண்றான், அவன் அவனுக்கு வரும்போது பண்ணுவானுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ எப்படி இருக்கு லைஃப் ஆஸ் அ ஹோல் சர்க்கிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அழகான வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பாப்பா. சோ அப்படின்றப்போ இது எவ்வளவு நாள் கனவு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டில்டான ஒரு லைஃப்ல இருக்கணும் அப்படின்றது? அது நான் இவர்கிட்ட தான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு நான் ஃபுல்லா வந்துட்டு பிஸ்னஸ் எப்படியே இருப்போம். மார்னிங் எழுந்து நாங்க போயிடுவோம், நைட்டு போயிட்டு தான் பாப்பாவை பார்ப்போம். எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட எங்ககிட்ட டைம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கோம். அடுத்து டெக்ஸ்டைல் வரப்போகுது, அண்ட் இன்னொரு நியூ வெஞ்சர் இன்னொன்னும் ஓப்பன் பண்ண போறோம். அதனால வந்துட்டு அதுக்கு அடுத்து ஓடிக்கிட்டே இருக்குமா, அதனால எங்களுக்கே பர்சனலா பேசிக்க டைம் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்லவா, இவளு நானும் இன்ன வரைக்கும் தனியா ஒரு சினிமாவுக்கு போனது கிடையாது. இவளு நானும் தனியா ஒரு பீச்சுக்கு போனது கிடையாது. Okay. இவளு நானும் ஒரு பார்க் ஒரு 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 சும்மா இங்க போனா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு இவளு நானும் தனியா போனதே கிடையாது. டைம் இல்ல. டைம் இல்ல, டைம் ரொம்ப இல்லைங்கிறத தாண்டி என் மனசு எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். ஃபேமிலியா போவோம். ஆனா எல்லாரையும் கூட்டிட்டு போவேன். இப்போ சொல்ல போனா டைம் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு பொட்டிக்ல இருந்து நாங்க போறது 10 ஆகும். அடுத்து வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், அது பார்க்கறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். எல்லாம் பார்த்து முடிச்சு நைட்டு பாப்பா கிட்ட போயிட்டு டைம் ஒரு 1 hour வந்துட்டு அவங்க தூங்குறதுக்கு 3 ஆயிடும். அதனால அவங்க பாப்பா கூட 3:30க்கு தூங்குவோம். அது வரைக்கும் அவங்க கூட முடிச்சிட்டு செம்ம ஆக்டிவ். நான் இப்படி படுத்திருப்பேன், இங்க வந்து ஒரு கை இங்க தலை எழுப்பு வாயில இருந்து ஜொல்லு ஊத்துவீங்க. ஆக்சுவலி கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்து இல்ல பாப்பா அப்படியே வந்து அண்ணா அண்ணா மாதிரி மாதிரி. இருக்காங்க அப்படிதான் சொன்னாங்க. கன்னத்துல குழியே இல்லைங்க, கண்ணமே இல்ல. அவளுக்கு கன்னத்துல குழி விழும். சிரிச்சா என்ன அழகா மாதிரி குழி நோஸ் இருக்கும். எனக்கு இங்க ஒரு பம்ப் இருக்கும் தலையில, அந்த பம்ப் அவளுக்கு இருக்கும். சோ நோஸ் பையனா பொறுக்க வேண்டியது அப்படியே பொண்ணா பிறந்து. உங்களுக்கு ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதா இல்ல, கண்டிப்பா பொண்ணு தான் வேணும் அப்படின்றது? நான் முக்காவாசி ஹஸ்பண்ட் என்ன சொல்றேன்னா அந்த குழந்தை தான்மா வீட்டுல. ஆமா, நீங்க எங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்களேன். பொம்பளை புள்ள பிறந்திருக்க வீட்டுல எல்லாம் ஒரு ஆள் சைலண்டா உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான், பொம்பளை புள்ள வேணும் பொம்பளை புள்ள வேணும்னு. ஏன்னா நானும் அந்த கேட்டகரி தான். ஐயப்பா எனக்கு இதை கொடுத்துரு, 45 நாள் நான் விரதம் இருந்து உன்னை பார்க்க வரேன்னு வேண்டிக்கிட்டேன். 3 மாசம் வரைக்கும் பையன் தான் சொல்லிட்டு இருந்தேன். இவதான் சொன்ன, நான் சொல்ல. எதனால உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்காங்க, செகண்ட் பொண்ணு தானே அது ஆசைப்படுறீங்க? ஒரு அல்ப இவளோட மேக்கப் செட் எடுத்து போட்டுப்பா பொண்ணு அப்படி கிடையாது. அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். ஏன்னா சொன்னேன். விஷ்ணு அவன் வந்து ரொம்ப கியூட், ரொம்ப சமத்தா இருப்பான், அடம் பிடிக்க மாட்டான், சொல்ற பேச்சு கேட்டுப்பான், எல்லாமே பண்ணுவானா. அதனால பொம்பளை பசங்க வந்து ரொம்ப அடம் எங்க பிடிக்குங்க. மின்மினி அப்படி கிடையாது. எங்க மின்மினி அப்படி கிடையவே கிடையாது. ஆப்போசிட், அப்படி 8 அவனுக்கு மாசம் தான். ஆப்போசிட். ஒரு பேப்பர் எடுத்து கையில வச்சிட்டு இருப்பா, அந்த பேப்பரை பிடிங்கிட்டா என்னென்னமா பண்ணுவா.
அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் ஒருவேளை பையனா பிறந்தா இவன மாதிரியே வந்துரும், நம்ம ஜாலியா நான் வந்து நம்ம வேலை எல்லாம் பாத்துக்கலாம். இப்படி விடுவோம். பொம்பளை புள்ளையா இருந்தா பொம்பளை புள்ள இருக்கு, உனக்கு பொம்பளை புள்ள இருக்குன்னு நம்மளையே இப்படியே லட்டுல வச்சுட்டு வச்சேன் பாசியா தாஸ், நட்டுல வச்சேங்கிற மாதிரி எனக்கு ஹாப்பி. ஏன்னா இவங்க வாரத்துல 2 நாள் நைட்டு எங்க கூட பாப்பா ஃபுல் நைட் எங்க கூட இருக்கும். 2 நாள் இவங்க எடுத்து பார்த்துப்பாங்க. மித்த 3 நாள்ல அவள் அழுதுட்டு இருப்பாளா, இது பார்த்துருப்பாங்க. உன் பொண்ணு அழுவுறா போய் ஆட்டு. ஆனா நான் படுத்துட்டு இருப்பேன், இவங்களே போய் எல்லாம் பண்ணுவாங்க. அவளை நான் வந்துட்டு மின்மினி படு அப்படின்னா அப்படியே டக்குன்னு வருதுக்கும் நெஞ்சில. அப்பா ஆமா செல்லம் இப்பவே இல்ல. ஆமா இப்பயே. ஓகே. ஆனா பயங்கர ஆக்டிவ் அவ. சரி, இப்ப வந்து நீங்க ஃபுல்லா பேக்டா இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஓரமா வந்து மனசுல தோணிட்டே இருக்கும்ல, நம்ம குழந்தை கூட நம்மளால இருக்க முடியல. ஏன்னா இப்ப ஃபீட் பண்ற டைம், நீங்க இன்னும் ஃபீடிங் கண்டிப்பா. ஸ்டாப் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எந்த பிசினஸ் பண்றவங்க இருந்தாலும், அதே இடத்துல நீங்களே இருந்தாலும், இதே கேமரா இருந்தாலும் அவங்களோட ஒரே பதில் இதுதான்: குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எல்லா பிசினஸ் பண்றவங்கள்ட்டையும் இருக்கிற ஒரு வழி இதுதான். ஸோ சம்டைம்ஸ் அழுது இருக்கேன் நானு. ஆமா. பாப்பா ரொம்ப மிஸ் பண்றேன்டா, என்னால முடியல, இவ்வளோ லாங் இருக்கும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப எமோஷனலா அழுது இருக்கு. அப்போ பாப்பாக்கு வீடியோ கால் பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணி பேசுவோம். அப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். வீடு நம்ம வேணும்னா பண்றோம், நம்ம சுச்சுவேஷன் இப்படி அப்படின்ட்டு இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஆறுதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையான ரீசன்னா 90களின் குழந்தை நான். ஸோ எனக்கு கிடைக்காத நிறைய விஷயம் இருக்கு. நான் ஆசைப்பட்டு கையை விட்டு போன நிறைய கனவுகள் இருக்கு. கனவே வராத இரவுகள் இருக்கு. அந்த இரவுல தூக்கம் வராமலும் இருந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் வாங்கி தரலையே, ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லி. என் பையன் விஷ்ணு பிரியன், அவங்கிட்ட இப்போ நீங்க இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். பொம்மை மட்டுமா? ஆமா, டாய்ஸ் நிறைய வாங்கி கொடுப்பாரு. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நீ படிச்சாதான் இதை பண்ணணும், படிச்சாதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது இருந்தாலும், ஆனா நான் அதை சொல்லிட்டா அவன் அதை செஞ்சிருவான், படிச்சிருவான், செஞ்சிருவான். நான் ஆனால் என்ன பண்ணிடுவேன்னாக்கா, நான் அதை அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா, நான் வந்துட்டு நல்ல மெமரிஸையும் சேர்த்து வச்சுக்கணும். என் குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணணும். அதே மாதிரி காசோட அருமையும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு வேற மாதிரி இருக்கும். அவ வந்து அவெல்லாம் அப்பா செல்லம் எனக்கு இப்பயே தெரிஞ்சிச்சு, பயங்கரமா ரக்கட்டு பொண்ணா இருக்க போகுது, ரொம்ப அடம் பிடிக்க போகுது. ஏன்னா இப்பயே அப்படி வளர்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்கணும், நல்லா இருக்கும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. Shri Venkateshwara University, empowering education, elevating futures.